கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செல்வோம். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த 3 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கவனியுங்கள். பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. Therefore, leaving the principles of the doctrine of Christ, let us go on and to perfection. பூரணராகும்படி கடந்து போவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூரணம் என்ற வார்த்தை, அதாவது பர்ஃபெக்ஷன் என்ற இந்த ஆங்கில வார்த்தை பர்ஃபெக்ஷியோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் ஆங்கில வார்த்தை. இதனுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் டெலியோட்ஸ். பர்ஃபெக்ஷன் என்றால் கிரேக்க மொழியிலே டெலியோட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டெலியோட்ஸ் என்ற வார்த்தையின் மூல பதத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ஷன் என்று இருந்தாலும் அதனுடைய உண்மையான விளக்கம் the state of the more intelligent, more and spiritual perfection. பல விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. கம்ப்ளீட்னஸ் சொல்லும்போது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர், அதாவது கிறிஸ்துவ குணாதிசயங்களிலே பூரணராக்கப்பட்ட ஒரு நிலை. அடுத்த ஒரு விளக்கம் ஃபுல் கிரான், ஃபுல் ஏஜ், பூரண வயது, முழுமையான வளர்ச்சியை அது குறிக்கிறது. இன்னொன்று எக்ஸலண்ட் இன் ஆல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா இந்த உலக வாழ்க்கையிலும் ஒரு தேறின ஒரு நிலை, எல்லாவற்றிலும் தேறின ஒரு நிலை. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வார்த்தை பூரணம் என்று சொல்லும்போது, பர்ஃபெக்ஷன் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் ஒரு முழுமை அடைந்த ஒரு நிலையை அது குறிக்கிறது. முழுமை அடைந்த ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள் பூரண வளர்ச்சி அடைந்த ஒரு நிலை, அதுதான் பர்ஃபெக்ஷன். ஒரு கிறிஸ்தவனின் முழுமை அல்லது பூரணம் என்பது கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு முழுமை, ஒரு பூரணம் என்பது இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் பூரணமாக வேண்டுமென்றால் அவன் கிறிஸ்து இயேசுவை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவருடைய உபதேசங்களை கை கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல், அவரை பின்பற்றாமல், அவருடைய உபதேசங்களை கை கொள்ளாமல் ஒருவரும் முழுமை அடைந்து விட முடியாது, பூரணம் அடைந்து விட முடியாது. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, மூல உபதேசங்களாகிய அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள். உபதேசங்கள், வேதத்தில் உள்ள உபதேசங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது தான். எல்லா உபதேசங்களும் கிறிஸ்துவை பற்றினது தான் என்றாலும் அதில் சில உபதேசங்கள் அது மூல உபதேசம், அது அஸ்திபாரமான உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதனுக்கு அஸ்திபாரமாக அமைகிறது. அந்த அஸ்திபாரத்திலே நாம் பலப்பட வேண்டும். அஸ்திபாரம் சரியாக இருந்தால்தான் அதுக்கு மேலே கட்டடம் கட்ட முடியும். ஆகவே இந்த மூல உபதேசங்களிலே நாம் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். மறுபடியும் அந்த மூல உபதேசங்களை போதிக்காமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை பற்றிய பூரணத்துக்குரிய உபதேசமும் வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்த உபதேசங்கள் அதிகமாக பேசப்படாமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஜனங்கள் கர்த்தர்கிட்ட நெருங்கி சேர வேண்டியது இருக்கிறது. பின்வாங்கி போன ஒரு நிலைமையிலே, கர்த்தரை தூரமாய் பின்பற்றுகிற ஒரு நிலைமையிலே, கர்த்தரை சரியாய் பற்றி கொள்ளாத அறியாத ஒரு நிலையிலே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால்தான் மறுபடியும் அந்த அஸ்திபாரம் உபதேசத்தையே சபைகளிலே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பூரணத்துக்கு அடுத்த உபதேசம் பூரணராகும்படி கடந்து போவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் பூரணராகும்படி நாம் கடந்து போக முடியும்? நம்முடைய பூரணம் என்று சொல்லும்போது அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆகவே கிறிஸ்து இயேசுவை நாம் இன்று உற்று பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். For by one offering he hath perfected forever them that are sanctified. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். He hath perfected forever them that are sanctified. ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே பலியாக செலுத்தின அந்த ஒரே பலியினாலே நம்மை அவர் பூரணப்படுத்தி விட்டார், பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு நாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இங்கு 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஆனால் கொஞ்சம் முன்பாக போனீங்கன்னா 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறதுனா, பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நாம் எல்லாரும் பூரணப்பட்டு விட்டோமா? எல்லாரும் பூரணப்பட்டு விட்டோமா? அதே எபிரேயர் நிருபந்தான். கவனிங்க, 10ஆம் அதிகாரத்தில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, இவர் ஒரே பலியினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் அங்கு இந்த எபிரேய வேதம் என்ன சொல்லுகிறது? பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எது உண்மை? எது உண்மை? ரெண்டுமே உண்மை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ரெண்டுமே உண்மை. அதற்கு தான் கவனிங்கள், கிறிஸ்து இயேசுவை நாம் உற்று பார்க்க வேண்டும். வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, கவனிங்கள், இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார், அதாவது நிறைவுள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலி செலுத்தி விட்டார், தம்மையே பலியாக கொடுத்து விட்டார். அவர் செலுத்தின பலியினாலே நாம் என்றென்றைக்கும் நாம் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம், அதே வேதம் தான் என்ன சொல்லுகிறது? நாம் பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பூரணப்பட வேண்டும். இதை வாசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். எது உண்மை? நம்மளை பூரணப்படுத்திட்டார்னு இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் பூரணப்படும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் ஒருவேளை நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். கவனிங்கள், இங்கு அந்த ஒரே பலி, அந்த மேன்மையான பலி, அது பரிசுத்தமான பலி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக பலியாக கொடுத்தார். அந்த ஒரே பலி அது எப்படிப்பட்ட பலியாக இருந்தது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த பலி பழுதற்ற பலியாக இருந்தது. அந்த பலியிலே எந்த விதமான குற்றமும் இல்லை, பழுதும் இல்லை. ஆகவே பழுதில்லாத அந்த மேன்மையான பலி, குற்றமற்ற அந்த பலி, அது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவன் என்ன பண்ணாரு? பழுதற்ற பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அப்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய இரத்தம் நம்மை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அந்த பலியானது என்ன செய்கிறது என்றால், அவனை முற்றிலுமாய் செத்த கிரியைகளிலிருந்து கழுவி அவனை முழுவதும் பரிசுத்தமாக்கி விடுகிறது. அவனை ஒரு முழுவதும் பூரணப்படுத்தி விடுகிறது. ஒரு நீதிமானாய், பரிசுத்தவானாய், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் அது நிறுத்தி விடுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். சரி, அப்படி இருக்கும்போது நான் தான் பூரணப்பட்டு விட்டேனே, இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேனே, நீதிமானாக்கப்பட்டு விட்டேனே, இன்னும் என்ன நான் பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இங்கு ஸ்தோத்திரம், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை பூரணப்படுத்துகிறது. எப்படி? உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம், அதே எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இங்கு வாசிக்கிறோம், தாம்
அதாவது அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு என்று எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, why did Jesus need to be made perfect? He is not perfect already. ஏற்கனவே அவர் பூரணராக இல்லையா? அவர் பிறக்கும்போது பூரணராய் பிறக்கவில்லையா? பரிபூரணராய் பிறக்கவில்லையா? அவர் பிறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணதாய் இருக்கவில்லையா? அவர் வாழும்போது பாவமில்லாமல் குற்றமில்லாமல் வாழவில்லையா? அவர் மரிக்கும்போது சிலுவையிலே நீதிபரராய் மரிக்கவில்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது இந்த இடத்துல அவர் அவரை பரிபூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் பரிபூரணப்படாமல் இருந்தாரா? ஒரு கேள்வி. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு, அப்படி என்றால் இயேசு தாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதோ ஒன்று அவருடைய வாழ்க்கையில் இருந்ததா? அது கற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் பூரணராய் விளங்கினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதா? இதெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? நம்ம படிச்சிருந்தா தான் வரும். இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் சில பேருக்கு புதுசாக இருக்குது. பாஸ்டர் ஏதோ ஒரு புது காரியத்தெல்லாம் சொல்கிறாரு, இதுதான் பூரணத்துக்கு அடுத்த உபதேசம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. இன்னும் குழந்தைகளாகவே வளராமலே நம்ம இருந்தோம்னா, நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாக இருந்தோம்னா இதெல்லாம் புரியாது. ஆகவே தான் இப்படிப்பட்ட கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட்லாம் நம்ம பேசுறது கிடையாது. எவ்வளோ காலம்தான் இப்படியே நம்ம குழந்தைகளாக இருப்போம்? மறுபடியுமாக கவனிங்கள். இதே எபிரேய நிருபம் என்ன சொல்லுகிறது? நாம் வாசித்தோம் 2:10, உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. யாரை? இயேசு கிறிஸ்துவை. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 8-9 என்ன சொல்லுகிறதுனா, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு என்று எழுதப்படும். அப்படி என்றால் இயேசு அதற்கு முன்பு பூரணராய் இல்லையா? ஒன்றும் நம்ம இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய காரியம் எதுவும் இல்லை. மிக எளிதாக இதை நாம் புரிந்து கொள்வோம். இங்கு நாம் கவனிங்க, மறுபடியும் அந்த 2:10 வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இங்கு என்ன பார்க்கிறோம்? ஏன் இயேசு இந்த இடத்துல பூரணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருந்தது? அப்படி என்றால் அவர் இன்னும் பூரணப்படாமல் இருந்தாரா என்று பார்க்கும்போது அப்படி அல்ல. அவர் பூரணப்பட்டவர் தான். அல்லேலூயா. அவரை போல பரிபூரணமானவர் யாரும் இல்லை. அவர் பரிபூரணமானவர். பிறக்கும் போதே அவர் பரிபூரணமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் அவர் பரிபூரணமானவர் தான். அவர் மரிக்கும் போதும் அவர் பரிபூரணமானவர் தான். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பூரணம் அது என்ன என்பதை நாம் சற்று விளங்கி கொள்ள வேண்டும். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்படி என்றால் கவனிங்கள், அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அந்த பிள்ளைகளின் ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கிற இந்த ஆண்டவர் இயேசுவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்படி என்றால் உபத்திரவங்களினாலே என்ற வார்த்தை கவனியுங்கள். உபத்திரவங்களினாலே. எனக்கு அருமையான தேவனுடைய சனமே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அந்த உபத்திரவங்களை அனுபவிக்கும்படி தேவன் என்ன பண்ணாரு? சித்தம் கொண்டிருந்தார். உபத்திரவங்களை அனுபவிக்கும்படி எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பாடுகள் என்று எழுதப்பட்டு பட்ட பாடுகளினாலே. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே தேவன் எப்படி வந்தார்? மனித அவதாரத்தில் வந்தார். அவர் 100க்கு 100% அவர் மனிதனாக இந்த பூமியிலே இருந்தார். அதுதான் அவதாரம் என்று சொல்லுகிறோம். தேவன் என்ன பண்ணாரு? மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். கவனியுங்கள், இந்த மனித அவதாரத்தில் வந்த இந்த இயேசு, அவரை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்றால், அவர் இந்த உலகத்திலே அவர்களை மீட்கும் பொருளாக மாற வேண்டும் என்றால் எல்லா மனுஷருக்காகவும் அவர் பாடுபட வேண்டும், அவர் உபத்திரவப்பட வேண்டும், அவர் துன்பப்பட வேண்டும். இதுதான் பிதாவின் சித்தம், இயேசு கிறிஸ்துவை குறித்த பிதாவின் சித்தம். அல்லேலூயா. ஆகவே தான் இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இங்கு அவருடைய பாடுகளை குறித்து அவர் பேசும்போது கூடவே இருக்கிற அவருடைய சீஷர்களில் ஒருவன் பேதுரு என்பவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே, உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது, இது உமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் உமக்கு நடக்காது, ஏன் இப்படி நீ பேசுகிறீர் என்று சொல்லி கடிந்து கொண்டான். ஆனால் இயேசுவோ அவனை திரும்பி பார்த்து, பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொன்னார். அப்படி என்றால் தேவனுக்கு ஏற்றவைகளை அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். என்ன தேவனுக்கு ஏற்றவைகளை இயேசு சிந்தித்து கொண்டிருந்தார் என்று கேட்டால், தன்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் என்ன பண்ணாரு? அறிந்திருந்து அதை சிந்தித்து கொண்டிருந்தார். ஆகவே தான் அவர் பாடுகளை குறித்து பேசினார். அவருக்கென்று தேவன் நியமித்த அந்த பாடுகள் வழியாக அவர் செல்ல வேண்டும். பாடுகள் என்று சொல்லும்போது நாம் எப்பொழுதுமே அவருடைய சிலுவை மரத்திலே அவர் பட்ட பாடுகளைத்தான் நாம் நினைப்போம். இல்லை, பாடுகள் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு பூமியிலே மனிதனாய் அவதரித்தாரே, அந்த நாளிலிருந்தே அவருக்கு பாடுகள் இருந்து, சிலுவை மரணம் மட்டும் அவர் பாடுகளை அனுபவித்தார், உபத்திரவங்களை அனுபவித்தார், பலவிதமான சோதனைகளை அவர் அனுபவித்தார். இதுதான் அவரை குறித்த தேவனுடைய சித்தமாயிருந்தது. ஆகவே கவனிங்கள், இந்த உபத்திரவங்களினால், இந்த பாடுகளினால் அவர் பூரணப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. இதுதான் என்னன்னு கேட்டா, தேவ சித்தம் செய்கிறதிலே நாம் பூரணப்பட வேண்டும். தேவ சித்தம் செய்கிறதிலே, தேவ சித்தத்தை நாம் செய்கிற விஷயத்திலே அதை பூரணமாக தேவ சித்தத்தை முழுமையாக செய்து முடிக்கிற மனிதன்தான் ஒரு பூரணப்படுத்தப்பட்ட மனிதன். நன்மை செய்யலாம், மற்றவங்களுக்கு என்ன வேணால் பிரசங்கம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆனால் உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? இயேசுவை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்தது. அவர் இந்த பூமியில மனிதனாய் அவதரிப்பதற்காக தேவன் அவர் மீது கொண்டிருந்த ஒரு நோக்கம் இருந்தது. ஆகவே அந்த விஷயத்தில் அவர் முழுமையாக தேவ சித்தத்தை முடித்து, தாம் ஏற்கனவே பூரணர் தான், அந்த சித்தத்தை முடித்து தாம் பூரணர் என்பதை அவர் என்ன பண்ணார்? அவர் நிரூபித்து காண்பித்தார். தாம் பூரணரான பின்பு என்றால் என்ன அர்த்தம்? தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற மனிதன் அவன்தான் ஒரு பூரணமான மனிதன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று நியமித்த ஒரு போராட்டம் உண்டு. அவருக்கென்று தேவன் செய்யும்படி நியமித்த தேவ சித்தம் உண்டு. அதை முடித்துட்டு அவர் சொல்றாரு, நான் முடித்தேன் அப்படின்றாரு. இதுதான் பூரணப்பட்ட ஒரு மனிதனின் நிலை. பூரணத்துக்கு கடந்து போவோம் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு முழுமையான வளர்ச்சிக்குள்ளே, ஒரு தேர்ச்சிக்குள்ளே, தேவ சித்தம் செய்வது தான் முழுமையான ஒரு வளர்ச்சி. தேவ சித்தம் செய்வதில் தான் முழுமையான ஒரு தேர்ச்சி இருக்கிறது. தேவ சித்தம் செய்வதில் தான் ஒரு மனிதனுடைய முழுமையான கிறிஸ்துவின் வளர்ச்சியை அவன் எட்ட முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டது, பாடுபட்டது யாருக்காக வென்றால் அவருக்காக அல்ல, அவருக்காக அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சர்வலோகத்துக்காகவும் அவர் பாடுபட்டார், உபத்திரவப்பட்டார். இதுதான் அவரை குறித்த தேவ சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. கவனியுங்கள், அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பூமியிலே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தபோது அவர் முழுமையான ஒரு மனிதனாக இருந்தார். நம்மை போல முழு மனிதனாக இருந்தார். இந்த மனித அவதாரத்திலே அவர் என்ன செய்தார்? தேவ சித்தம் செய்கிறதினாலே, தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படி அவர் முதலாவது என்ன செய்கிறாரு? வாழ்க்கையில் அதை காண்பித்து காட்டுகிறார். கீழ்ப்படிதல்னா என்ன? தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். பிறகு சிலுவை மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அல்லேலூயா. எது வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார்? மரண பரியந்தம். மரண பரியந்தம் அவருடைய கீழ்ப்படிதல் என்பது மரண பரியந்தம் இருந்தது. எதற்கு கீழ்ப்படிந்தார்? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அப்படி என்றால் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன்தான் பூரண வளர்ச்சி பெற்ற மனிதன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பூரணமான மனிதன். இந்த கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர் மனித அவதாரத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை அவர் வாழ்ந்து காட்டுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே. ஆகவே பூரணராக்கப்படுவது என்று சொல்லும்போது அது என்னன்னு கேட்டால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறது. அனுபவம், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது, அந்த ஒரே பலியினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக பரிசுத்தவனாக ஆக்கப்படுகிறோம், பூரணப்படுத்தப்படுகிறோம். அந்த பூரணம் என்பது வேறு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்து அந்த சித்தத்துக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்து பூரணப்படுவது வேறு. இப்போ புரியுதுங்களா? இரண்டுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? ஆகவே தேவ சித்தம் செய்து நாம் பூரணப்பட வேண்டும். ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோமே, அப்படி என்றால் ஏன் அனுதினமும் நாம் அவருடைய வசனத்தினால நம்மை சுத்திகரித்து கொள்ளுகிறோம், ஆவியினாலே சுத்திகரித்து கொள்ளுகிறோம்? ஏன் இந்த சுத்திகரிப்பு நடக்கிறது? நாம் தான் நீதிமானாக ஆக்கப்பட்டு விட்டோமே. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் நீதியை செய்யன்றாரு, நீதிமானா வாழணுன்றாரு. நாம் தான் பூரணப்படுத்தப்பட்டு விட்டோமே, மறுபடியும் என்ன பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேறும்படி அதற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து அந்த தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. அவர் குமாரனாய் இருந்தும், வாசிங்க,
5ஆம் அதிகாரம் 8-9. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கவனிங்க, அவர் குமாரனாய் இருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கு. குமாரனாய் இருந்தும் அவர் பாடுபட்டாராம். அல்லேலூயா. அவர் குமாரனாய் இருந்தும், குமாரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு இணையானவர், சமமானவர், தேவகுமாரன் அவர். அதை தான் இன்னைக்கு முஸ்லீம்க கேட்குறாங்க. நீங்கள் அவரை தேவகுமாரன் என்று சொல்கிறீங்களே, அப்படி என்றால் அவரை எப்படி சிலுவையில் அறைய முடியும்? அவர் எப்படி மரிக்க முடியும்? அவருக்கு எங்கிருந்து மரணம் உண்டாகும்? அவர் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் குமாரனாய் இருந்தும். அல்லேலூயா. என்ன பண்ணாரா? பாடுபட்டதினாலே, மனித அவதாரத்தில் வந்தாலும் அவர் தேவனுக்கு குமாரன். மரிக்கிற அவர் இந்த பூமியிலே மனித அவதாரத்தில் வருவதற்கு முன்னாடி அவர் தேவகுமாரன். இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து அவர் மனுஷனாய் வந்ததினாலே அவர் மனுஷகுமாரன். ஏன் அவர் மனுஷகுமாரனாக அவர் வெளிப்படுகிறார் என்றால் பாடுபடுவதற்காகவே. அவர் ஏன் நமக்காக பாடுபட வேண்டும்? ஏன் உபத்திரவப்பட வேண்டும்? கவனிங்க, மகிமையை இழந்து போன அவருடைய பிள்ளைகள், மகிமை தேவ சாயலை இழந்து போன அந்த தேவ பிள்ளைகள் மறுபடியும் அந்த மகிமையில் சேர்க்கப்பட வேண்டும், மறுபடியும் அந்த சாயலில் கொண்டு வரப்பட வேண்டும். பாவத்திலே விழுந்து போனவர்கள் மறுபடியுமாக அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும். அதற்கென்று ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பாவத்துக்கான கடனை அடைக்க வேண்டும். பாவத்துக்கான தண்டனையை யாராவது ஒருவர் பெற வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் இங்கு தேவகுமாரன் மனித அவதாரத்தில் வருகிறார். அவர் ரட்சிப்பின் அதிபதியாக வருகிறார். அவர் ரட்சிப்பின் அதிபதி என்று சொன்னால், கவனியுங்கள், ரட்சிப்பின் அதிபதி என்று சொன்னால் எல்லாரையும் ரட்சிக்க போகிறவர் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலையாக்க போகிறவர் என்று சொன்னால், எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கணும், எல்லாருடைய பாவத்துக்காகவும் தண்டனை அனுபவிக்கணும். ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு குமாரனாய் இருந்தும் அவர் ஏன் பாடுபட்டார்? ரட்சிப்பின் அதிபதி அவர்தான் என்பதை இந்த உலகத்துக்கு முழுமையாக விளங்க செய்வதற்காக, எல்லா பிள்ளைகளையும் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் என்ன செய்தார்? நமக்காக பாடுபட்டார். அந்த பாடுகளினாலே, தேவ சித்தம் செய்கிறதினாலே, கீழ்ப்படிதல் என்றால் என்ன? பரலோகத்தை விட்டு, அந்த மேன்மை விட்டு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்ததே ஒரு கீழ்ப்படிதல் தான், முழுமையான கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் சிலுவை மரண பரியந்தம் அவருக்கு இருந்தது. முழுமையாக தேவ சித்தம் முடிக்கிற வரையிலும் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. இந்த கீழ்ப்படிதல், அதைத்தான் வேதம் என்ன சொல்லுது? பட்ட பாடுகளினாலே. கீழ்ப்படிதல் என்பது எப்படி வந்துச்சு? பாடுகளினாலே. அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, நாமும் கூட பூரணராக வேண்டும் என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, ரோமர் 5:12, எபேசியர் 4:13, 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆதாமுக்குள்ளே மரணம் உண்டாகிறது, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே அங்கு உயிர்ப்பிக்கப்படுதல், அங்கு ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி என்றால் அந்த ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு நமக்காக எந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டு இருப்பார், எந்த அளவுக்கு பாடுபட்டு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவங்களினாலே அவர் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
வாசிக்கலாம். கொலோசியர் 1:15 வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேருமானவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். தன்னில் தானே அவர் பூரணமானவர். ஏற்கனவே அவர் பூரணமானவர். இன்னும் அவர் பூரணப்பட வேண்டுமா? ஒரு கேள்வி. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால், கிறிஸ்துவின் வார்த்தையானவர் தான் மாமிசமாக வந்தார். அவருடைய வார்த்தைகள் தான் தேவ சாயலாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் தேவ சாயலை உடைய, தேவ மகிமையை உடைய, தேவ வார்த்தையாய் இருக்கிற இயேசு தன்னில் தானே பூரணமானவர். அந்த பூரணமானவர் இன்னும் பூரணப்படுத்தப்பட வேண்டுமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி என்றால் இங்கு அவர் எதிலே பூரணப்படுத்தப்பட்டார் என்றால், தேவ சித்தம் செய்கிற விஷயத்திலே அவர் பாடுபட்டு அவர் என்ன செய்யப்பட்டார்? கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை நமக்கு முன்மாதிரியாக வைக்கும்படி, அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர் முதலாவது கீழ்ப்படிந்து, சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து, உபத்திரவங்களினாலே அவர் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாமும் கூட தேவ சித்தம் செய்கிற விஷயத்தில் ஒவ்வொருவரும் முழுமையாக நாம் கீழ்ப்படிந்து, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து, அதை தான் வேதம் சொல்லுகிறது, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்கும்படிக்கு அவர் காரணராகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தேவ சித்தம் செய்கிற விஷயத்தில் மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறார்களோ, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சிந்தை என்று கேட்டால், கிறிஸ்து இயேசு நமக்காக மாம்சத்தில் என்ன பண்ணாராம்? பாடுபட்டார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்து பாடுபட்டார். அவர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வருவதற்கான காரணம் என்னவென்றால், நமக்காக பாடுபடுவதற்காகத்தான் வந்தார். ஆகவே அவருடைய சிந்தையெல்லாம் பாடுபடுகிற சிந்தையாகவே இருந்தது. நமக்காக உபத்திரப்பட வேண்டும் என்ற சிந்தையாகவே இருந்தது. நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்காக மரிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையாகவே தான் இருந்தது. அந்த தேவ சித்தம் செய்கிற அந்த விஷயத்திலே அவர் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பூரணரான பின்பு யாரெல்லாம் இந்த விஷயத்தில், தேவ சித்தம் செய்கிற விஷயத்தில் தமக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரா? தமக்குள்ளே அவர் பூரணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே தான் பாடுபடுகிற அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஏன் பாடுபடுகிற சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்றால்,
வேதம் சொல்லுகிறது, பாடுபடுகிற மனுஷன் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக பாடுபடும்படி தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அங்கு மனுஷனுடைய இச்சைகளின்படி அவன் படைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே அவன் பிழைப்பானாம். ஆகவே அவன் தேவ சித்தத்தின்படி பிழைக்கிறபடினால் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே பேதுருவின் புஸ்தகம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். வாசிங்க தொடர்ந்து. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். போதும். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு ஆண்டவர் இயேசு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். கவனிங்கள். ஆகவே கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நாமும் தொடர்ந்து அந்த பாடுகளின் வழியாக வரும்படி அந்த அடிச்சுவடுகளை அவர் நமக்கு மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்போ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்கணும்? இயேசு கிறிஸ்து நடந்த பாதையிலே நான் நடக்கிறேன். அல்லேலூயா. என்ன பாதையில் நடக்கிறேன்? இயேசு கிறிஸ்து நடந்த பாதையிலே நானும் நடக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மாமிசத்தில் இருக்கிற நாட்கள்லாம் பாடுபடுகிறவர்கள், தேவ சித்தம் செய்கிறதினால் பாடு அனுபவிக்கிறவர்கள், தேவ சித்தம் செய்கிறதினால் உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்கள், தேவ சித்தம் செய்கிறதினால் தண்டனை அனுபவிக்கிறவர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் பூரணத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேறினவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாய் மனுஷியாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய நிறைவான வளர்ச்சியை நீங்கள் எட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் பாடுகளினாலே பூரணப்படுத்துகிறார். இப்போ தெரியுதுங்களா ஏன் பாடு வருதுன்னு? எத்தனை பேருக்கு பாடுகள் வேணும்? இயேசு சென்ற பாதை அந்த பாதை தான். அல்லேலூயா. அந்த அடிச்சுவடையை தான் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறாராம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, பாடுபடும் போது என்ன செய்யக்கூடாதா? மற்றவங்களை திட்டக்கூடாது, வையக்கூடாது. ஆண்டவரை திட்டுவோம், எல்லாரையும் திட்டுவோம். ஆமாம், ஒரு கஷ்டம் ஒரு பாடுன்னு வந்துடுச்சு பாருங்க, அவ்வளோதான், கண்ணா அப்படின்னான்னு திட்டுவோம். எனக்கு ஏன் இப்படி அனுமதிச்சார் ஆண்டவர்? எனக்கு ஏன் இதை செஞ்சார்? இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஒரு பாடுகள் வரக்கூடாது, ஒரு உபத்திரம் வரக்கூடாது, ஒரு கஷ்டம் வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பாடுபடும் போது யாரையும் வையாதீங்க, தேவனை வையாதீங்க, அவருக்கு விரோதமாய் பேசாதீங்க. யோபின் வாழ்க்கையில அவர் பாடுகளை அனுபவிக்கும் போது தன் வாயை திறந்து தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் அவன் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் கஷ்டப்படும் போது பாருங்களேன், நமக்கு வரும் கோபம் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுவோம். கோபம் வந்துருச்சுன்னா எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுவோம். நாம் படுற கஷ்டம் எல்லாரும் படணும். ஆமாம், எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபடும் போது அவர் என்ன செய்யவில்லை? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பாவம் செய்யவில்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாடுபடும் போது பாவம் செய்யவில்லை. நிறைய பேர் பாவம் பாடுபடும் போது தான் செய்வாங்க, கஷ்டப்படும் போது தான் செய்வாங்க. தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறதே அந்த பாடுகள், அந்த கஷ்டம் வரும்போது தான், ஒரு தண்டனைன்னு வரும்போது தான். ஆண்டவரை விட்டு விலகி போகிறதே, எத்தனை பேர் அப்படி விலகி போயிருக்கிறோம். ஆனால்
ஏன் அதை ஆண்டவர் அனுமதிச்சாரு? இது என்னுடைய பூரணத்துக்காகத்தானே, என்னுடைய பரிசுத்தத்துக்காகத்தானே, இன்னும் அதிகமாக தேவ நீதிக்குள்ள நான் கடந்து செல்வதற்கு தானே, என்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவதற்காகத்தானேன்னு சொல்லி யாரும் அங்கே நினைப்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபடும்போது அவர் பாவம் செய்யவில்லை. முக்கியமாக அதுதான், பாடுபடும்போது நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யக்கூடாதுங்க. வாயிலே வஞ்சனை காணப்படக்கூடாது. வையப்படும் போது பதில் வையவில்லை. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே ஒரு பாடு கஷ்டம் வரும்போது தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதை நம்ம அறியணும். அவர் அநியாயமாக எதையும் நம்ம மேலே சுமத்த மாட்டார். நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் அவர். எனக்கு வந்தது நியாயம்தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனாலே ஒரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும்படியான அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் பூரணமே அடங்கி இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்தான் தேவ சித்தத்தை அறியாமல், அவருடைய நடத்துதலை அறிந்து கொள்ளாமல் குழந்தைகளாகவே நம்ம இருப்போம், இஷ்டம் போல நம்ம நடப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. நான் இதோடு முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரசங்கம் முடியல, அடுத்த வாரம் தொடரும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எப்படி பூரணத்துக்குள்ளே கடந்து போனார் என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். அவர் சென்ற பாதையிலே நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்போது அந்த பூரணத்தை நாமும் அடைய முடியும். அவருடைய நிறைவான வளர்ச்சியை நாமும் அடைய முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரும் இந்த பூமியிலே நம்மை போல முழு மனிதனாகத்தான் இருந்தார். நமக்கு அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவரை போல யாரெல்லாம் தமக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்கும்படிக்கு அவர் காரணராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்காகவே நாம் பாடுபட்டு கொண்டிராமல் கிறிஸ்துவுக்காக பாடுபடும்படி தேவ சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தம் செய்கிற காரியத்திலே என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதிலே நாம் பூரணப்பட வேண்டும். அந்த தேவ சித்தம் செய்கிற விஷயத்திலே நாம் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்து அது முழுமையாய் தேவ சித்தம் செய்து அதிலே நாம் பூரணத்தை அடைய வேண்டும். அதில் தான் நம்முடைய முழுமையே இருக்கிறது. அதில் தான் நம்முடைய பூரணமே இருக்கிறது. நம்முடைய பர்ஃபெக்ஷனே இருக்கிறது. அதிலே நாம் தேறினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாமிசத்தில் இருக்கும் நாளெல்லாம் பாடுபடுகிறவன் தேவ சித்தத்தின்படி பிழைக்கிறானாம், பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் பாடுபட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய நாமத்துக்காக உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்பா. இத்தனை ஆண்டுகளும் என் இஷ்டத்தின்படியே நான் வாழ்ந்து விட்டேனே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாமிசத்தின்படியே பிழைத்து விட்டேனே. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுகிற அப்படி கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே பாடுகளை கண்டு சோர்ந்து போய்விடாதபடிக்கு அப்பா, அந்த பாடுகளின் மத்தியிலே நாங்கள் முறுமுறுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பலனை நாங்கள் ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடந்து நீர் எப்படி ஆண்டவரே பாடுகளை சகித்தீரோ, பாடுகளை
பாடுபடும்போது ஆண்டவரே மற்றவர்களை பயமுறுத்தாமலும் வையப்படாமலும் ஆண்டவரே நீர் இருந்தது போல நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிற ஆண்டவரே பாடுகளிலே சந்தோஷமாய் செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த ஆண்டவரே பூரணத்தை நோக்கி நாங்கள் கடந்து செல்லும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனுமதிக்கிற அந்த பாடுகளின் பாதையிலே நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு உம்மை போல மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இனியும் நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது. குழந்தைகளாக இல்லாமல் பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடியவர்களாய் மாறணும். கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், தேறணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்வதிலே நாம் தேறினவர்களாய் மாறணும். நம்மை குறித்த தேவ சித்தம் என்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதையே நம்ம சிந்திக்கணும். அதைத்தான் ஆயுதமாய் தரித்து கொள்ளணும். நம்மை அதற்கென்று ஒப்பு கொடுப்போமா? தேவ சித்தம் செய்வதே நம்முடைய போஜனமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை அப்படியாக நடத்துவாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இங்கு வந்திருக்க நம்ம எல்லாரோடும், உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.